ஹல்லேலூயா. ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026 ஆண்டு. இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளையில தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாயிருக்கிறேன். தேவ பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதியார்கள். கடந்த 5 மாதங்களும் கண்ணின் கருமணி போல காத்த தேவாதி தேவன் இந்த 2026 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த ஊடகத்தின் மூலமாக ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதி ராஜா. குடும்பங்களை ஆசீர்வதி. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆனந்த கடுப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த கடுப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை நங்கூரமானவர். அதற்கு ஆதாரமாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்தார், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆத்தும நங்கூரம் என்பது நீங்கள் கர்த்தர் பேரில் வைக்கிற உறுதியான நம்பிக்கையே ஆகும். நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று உறுதியாய் இணைந்திருக்கிறது என்று அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்ல போனா, அனபான் அடிசிவை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த அனபான் அடிசிவ் பாக்ஸ்ல 2 டியூப் இருக்கும். அந்த 2 டியூப்ல இருக்கிற அந்த லிக்விடை எடுத்து ஒரு தட்டிலையோ எதுலையோ போட்டு
அதை குழப்பி நல்ல குழப்பி உடைந்து போன இடத்துல இரும்போடு இரும்பாக இருந்தாலும் சரி, அதை வைத்து ஒட்டிவிட்டால் மறுபடியும் பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது உறுதியாய் பற்றிக்கொள்ளும். அது போலதான் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் இயேசு மேலே மட்டும் இருக்கணும். பிரச்சனை நேரங்கள்ல இயேசுவை உறுதியா பிடிச்சுக்கணும். அது எப்பவுமே அசையக்கூடாத ஒரு விசுவாசமா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நீங்க ஜெபத்தில் உறுதியாய் தரித்துக் கொள்ளுங்கள். கண்மலையாக இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அன்பிலே ஒரு நங்குரத்தை போட்டு விடுங்க. அப்போ ஒரு கவலையும் நமக்கு நெருங்கவே நெருங்காது. பரிசுத்தவான்களை பார்த்திருப்பீர்கள். கலக்கமான நேரங்கள், போராட்டமான நேரங்கள், பிரச்சனைக்குரிய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆவிக்குரிய பாடல்கள் பாடி வேத வசனங்களை வாசிச்சு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அந்நிய பாஷையில பேசுவாங்க. அதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? கிறிஸ்துவுடைய சமாதானம் அவர்களை அப்படியே நிரப்பும். அவங்க தேவைகள் என்ன? ஆண்டவரே, நான் பிரசங்கிக்க போகிறேன், அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே என்று ஜெபித்து விட்டு போவாங்க. அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் எந்த அளவிற்கு இருக்கிறது? இன்னைக்கு பார்க்க போனா கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில எல்லாம் வாயில தான், வாழ்க்கையில இல்லை. கொஞ்சம் சோர்ந்து போயிட்டா போதும், மந்திரவாதி கிட்ட போறாங்க, பில்லி சூனிய கிட்ட போறாங்க, அவ்வளவுதான். அது மேல நம்பிக்கை வச்சுறாங்க. யாராவது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று வேஷதாரிகள் சொல்லும் பொழுது அதையும் நம்பி போறாங்க. தீர்க்க தரிசனம் என்ற பேரில மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற இந்த காலங்களில் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை நங்கூரம் போல இயேசு மேல வைத்து விடுங்க. நங்கூரம்னா இன்னைக்கு யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. நங்கூரம் என்றா ஆங்கிலத்தில் ஆங்கர். நங்கூரம் என்பது ஒரு பெரிய கப்பல். அந்த கப்பல் தண்ணில எப்படி நிற்க முடியும்? ஒரு புயல் காற்று அடிச்சா என்ன ஆகும்? அது அப்படி ஆடி அது தண்ணீருக்குள்ள மூழ்கிவிடும். ஆனால் அதை தடை பண்ணுவதற்கு ஒரு காற்றோ புயல் காற்று வீசும் பொழுது நங்கூரத்தை கடலுக்கு கீழே விடுவாங்க. அந்த நங்கூரம் என்ன ஆகும்? இரண்டு பக்கமும் 4 பக்கங்களிலும் பார்த்தா ஒரு கூரான முள் இருக்கும். அது அசைக்க முடியாத ஒரு முள் கீழே போய் கற்பாறைகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளும் பொழுது அந்த கப்பல் அசையவே அசையாது, ஒரே இடத்துல நிலையாய் நிற்கும். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ கலக்கங்கள், போராட்டங்கள் எல்லாம் வரும். ஆனா நீங்க உறுதியா இயேசு பற்றி கொள்ளும் போது, ஒரு நங்கூரமான இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கும் போது, பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாம் மறைந்து போகும். யாக்கோபு 1 அதிகாரம் 8 சொல்லுகிறது,
இருமனம் உள்ளவன் தன் வாழ்நாளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் என்று. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பிடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பூனை புடி, குரங்கு புடி, உடம்பு புடி. பூனை புடின்றது அந்த பூனை, தாய் பூனை குட்டி பூனையை கவ்வி கொண்டு செல்லும். குரங்கு பிடி என்பது தாய் குரங்கை குட்டி குரங்கு கவ்வி பிடித்துக் கொள்ளும். ஆனால் அந்த உடும்பு பிடி என்பது ஒருவராலும் அசைத்து பார்க்கவே முடியாது. அந்த காலங்களில் போர் வீரர்கள் சண்டைக்கு போகும்போது அந்த மதிர்ச்சுவரை ஏறுவதற்கு அந்த உடும்பை தான் மேல போட்டுட்டு அதனுடைய வால் பகுதியில கயிறுகளை கட்டி ஒரு வீரன் அதை பிடித்து கொண்டே ஏறிவிடுவான். அது போலதான் ஒரு போராட்டத்துக்குள்ளாக இருக்கிற நீங்கள் அந்த உடும்பு பிடி எப்படி போட்டிருக்கிறதோ அதே போல போட வேண்டும். அதை காட்டிலும் நங்கூரமான பிடி என்பது சாதாரணமான பிடி இல்லை. இயேசு கிறிஸ்துவ மேல அந்த நங்கூரத்தை போட்டுட்டீங்கன்னா அந்த கண்மலை ஒரு பொழுதும் பெயர்ந்து போக விடாது. அந்த நங்கூரத்தை போடும்போது கப்பல் எந்த திசையிலும் நகரவே முடியாது. அது போலதான் தாவீது பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்போது இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக் கொள்வார். சங்கீதம் 39:7 பார்க்கும்போது நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் அந்த நங்கூரமான வேத வசனங்களை எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, அஸ்திபாரமானவரும் இயேசு உறுதியான நங்கூரமானவரும் இயேசு கண்மலையானவருமாய் இருக்கிறார். காக்கிற கருணையுள்ள தெய்வம் அவர். அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளையில வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிங்க. அவருடைய விசுவாசம் ஏனோ தானோ என்று இல்லாமல் கர்த்தரை பற்றி பிடிக்கிற ஒரு விசுவாசத்திலே அவர் நம்பிக்கை உள்ளவர்களாய் எப்பொழுதும் இருக்க தேவன் தாமே கிருபை செய்யும், வழி நடத்தும். பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் மாற்றி போடும். தகப்பனே, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்கிறவர். நங்கூரமாய் உம்மை பற்றி கொண்ட ஒவ்வொருவருக்கும் பெரிய விடுதலையை தார், ஆசீர்வாதத்தை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.